பேர்லி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி அவர்கள் சூரிய மின்சக்தி திட்டம் இந்தியாவில் தொடங்கிறதுக்காக 2100 கோடி ரூபாய் அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சமாக கொடுக்க முற்பட்டார் அப்படின்னு சொல்லி கேஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த கேஸில் வந்து அமெரிக்க முன்னேற்றங்களோட பணத்தையும் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக அதானிக்கு பிடிவாரண்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. என்ன போயிட்டுருக்கு? இல்லை, இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த புகார் அல்லது அதானிக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற பிடிவாரண்ட் அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நீதித்துறை கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல். அதானிக்கு பிடிவாரண்ட், எதற்காக பிடிவாரண்ட் பிறப்பிக்க வேண்டும், அதானி என்ன குற்றம் செய்தார் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதானி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களிடமிருந்து ஒரு பெரிய தொகையை வசூலித்து அந்த தொகையை பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் அதற்கு யாரை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா யூஎஸ் இஷ்யூவர் ஒருத்தரை பயன்படுத்தி இருக்கிறாரு. யூஎஸ் இஷ்யூவர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஷ்யூர் பவர் குளோபல் அப்படின்ற கம்பெனி. இந்த அஷ்யூர் பவர் குளோபல் அப்படின்ற கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னா மொரீஷியஸில் இருக்கிறது. அப்போ அதுல இருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதானி எதற்காக அஷ்யூர் பவர் குளோபல் அப்படின்ற நிறுவனத்தை பயன்படுத்தி இந்த விவகாரத்தை செய்கிறார் அப்படின்னு. இந்த யூஎஸ் இஷ்யூவர் என்ன பண்றாரு அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய முதலீடுகளை எல்லாம் இருக்கிறார். அதானி வந்து என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட $20 பில்லியன் இதன் மூலமாக 20 ஆண்டுகளில் நமக்கு லாபமாக கிடைக்கும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு நான் தான் பவர் சப்ளை, அப்போ எனக்கு இதன் மூலமாக பெரிய லாபம் கிடைக்கும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் இருந்து நிதி திரட்டுகிறார். கம்பெனிக்கான மூலதன நிதியை திரட்டுகிறார். இந்த மூலதன நிதியை திரட்டி கொண்டு என்ன செய்கிறார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய SECI அப்படின்ற ஒரு அமைப்பு. இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த ஊழல் அப்படின்னா, இது வெறுமன அதானி யாரோ ஒருத்தருக்கு லஞ்சம் கொடுத்து யாரோ ஒரு பிரைவேட் கம்பெனிட்ட போய் பண்றாரு அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள அப்படி பண்ணிட்டாரு அப்படின்றது இல்ல. இந்திய ஒன்றிய அரசு நிறுவனம் ஒன்றோடு இணைந்து இந்த ஊழல்களை எல்லாம் அவர் செய்திருக்கிறார் அப்படின்றதான் புகார். இந்த புகார் எப்ப இருந்து முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து ரொம்ப வைரலாக உலகம் முழுவதும் பேசப்பட்டது. அமெரிக்கன் ஷார்ட் செல்லிங் கம்பெனி தான் இந்த ஹிண்டன்பர்க். அதை அவங்களும் மறைக்கல. இவங்க எதுவும் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க, யாரும் நல்லா மறுக்கிறாங்க. ஆனால் வைத்த குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது, அது இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்குதா, அது அமெரிக்காவுடைய பங்கு சந்தையை எந்த அளவுக்கு தாக்கி இருக்கிறது அப்படின்றதான் பேசுவது. அப்போ அதை எடுத்து பார்த்தால் என்ன தெரிகிறது அப்படின்னா ஏற்கனவே பழைய புகார் என்ன சொல்லுது, அதானி மொரீஷியஸில் இருக்கக்கூடிய மொரீஷியஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியின் மூலமாக உலக அளவில் முதலீடுகளில் முறைகேடு செய்திருக்கிறார் அப்படின்றதான் புகார். இதுல சீனாவை சேர்ந்த ஒருத்தர் இன்வால்வ் ஆயிருக்கிறாரு, துபாயை சேர்ந்த ஒருத்தர் இன்வால்வ் ஆயிருக்கிறாரு. இது பழைய புகார். இந்த புகார் வந்த போதே அமெரிக்க நிறுவனங்கள், அதாவது FBI ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய நிறுவனம் அதானியை கண்காணிக்க தொடங்குகிறது. அந்த கண்காணிப்பினுடைய தொடர்ச்சியாக 2020 2024 வரைக்கும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டிருக்கிறார் அதானி. அதில் வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டிங்ஸ்ல இருந்து பல விஷயங்களை ஆதாரங்களாக எடுத்திருக்கிறார்கள். அந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள்ட்ட இருந்து இவர் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடாக பெற்று இங்க வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா சுமார் 2110 கோடி இந்திய ரூபாய் மதிப்பிலான பணத்தை இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்றதான் புகார். இந்த இந்திய அதிகாரிகள் எங்கு வேலை பார்க்கிறார்கள் அப்படின்னா SECI அப்படின்ற ஒன்றிய அரசின் நிறுவனத்திற்கு. இந்த SECIன்றது யாருன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன செய்கிறது என்றால் இந்தியா முழுவதும் சூரிய மின்சக்தி ஒப்பந்தங்கள் அனைத்தையும் மேற்கொள்ளுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாகத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையுமே வந்து ஒரு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அப்படின்றது இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டான்ஜெட்கோ, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், டான்ஜெட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர், ஒரிசா, கேரளா, கர்நாடகான்னு எல்லா மாநிலங்கள்லையும் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகங்கள் இருக்கு. இப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்தியா வந்து கிரீன் இந்தியாவா மாறப்போகுது. நம்ம மோடி வந்து பெற்றெடுத்த புதிய இந்தியா வந்து கிரீன் இந்தியாவா இருக்கணும்ன்ற ஒரு கனவு கண்டதா சொல்றாங்க இல்லையா. கிரீன் இந்தியா யாருக்கான கிரீன் இந்தியா அப்படின்னு எடுத்து பார்த்தா அது அதானி கிரீன் எனர்ஜியினுடைய கிரீன் இந்தியாவாக இருக்கிறது. அதுதான் இதுல வந்த புகார். இப்ப அதானியினுடைய நிறுவனம் என்ன செய்கிறது அப்படின்னா 8 ஜிகாவாட் மின்சாரத்தை SECIக்கு வழங்குவதாக ஒப்பந்தம் போடுகிறது. அதானி தொடர்புடைய யூஎஸ் இஷ்யூவர், அதாவது அந்த அஷ்யூர் சொன்ன இல்லையா, அந்த நிறுவனம் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா இந்த SECIயோட நாங்க 4 ஜிகாவாட் தர்றோம், அப்ப மொத்தம் 12 ஜிகாவாட் மின்சாரம் வந்து தரப்படுகிறது.
இந்த 12 ஜிகாவாட் மின்சாரத்தை SECI வாங்கி என்ன செய்யணும் அப்படின்னா பல்வேறு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். இந்த பல்வேறு மாநிலங்களோடு இப்ப மாநிலங்கள் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க SECIயோட. எதற்காக? சோலார் எனர்ஜி வாங்குவதற்காக ஒப்பந்தம் போடுறாங்க. SECI என்ன செய்யுது? அந்த இடத்தில் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு அதானியை உள்ள கொண்டு வந்திருக்கு அப்படின்றதுதான் புகார். ஓகே. அப்போ உடனே இப்ப ஆன்லைன்ல என்ன கிளப்புறாங்க அப்படின்னா, பாத்தீங்களா திமுக காங்கிரஸ் அரசுகளோட ஊழல் வந்து ஒன்னொன்றாக வெளியே வர தொடங்குகிறது அப்படின்னு 2019 இந்த SECI உடனான இந்த ஒப்பந்தங்கள் என்பது தொடர்ச்சியாக அதானி நிறுவனத்திற்கு போடப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முன்னாடியே தமிழ்நாடு அரசு, யார் தலைமையிலான தமிழ்நாடு அரசு? A1 குற்றவாளியாகி அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான தமிழ்நாடு அரசு ஒரு யூனிட் மின்சாரத்தை 7 ரூபாய்க்கு, எப்ப இன்னைக்கு இல்ல 2014-15 7 ரூபாய்க்கு மின்சாரத்தை அதானியிடமிருந்து வாங்கி தமிழ்நாட்டுக்கு பவர் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சந்தித்த பல நெருக்கடிகளுக்கு அது காரணமாக அமைந்தது. அப்போ தமிழ்நாட்டுக்கு உள்ளுக்குள்ள சூரிய மின்சக்தி ஒப்பந்தத்தை டான்ஜெட்கோவோடு அதானி நேரடியாக போட்டது எந்த காலகட்டத்தில் என்றால் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில். அப்போது இருந்து அதானி இங்க உள்ள விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அதன் மீதான புகார்கள் எல்லாம் இப்ப விசாரணையில் இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் 25 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம். இந்த அரசு வந்ததற்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தில் பல சிக்கல்கள் இருக்கிறது. 25 ஆண்டு காலத்திற்கு இந்த தொகையில் எப்படி நாம் இதை பெற முடியும் அப்படின்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பி இப்போது அது சிக்கலில் இருக்கிறது. இதை தாண்டி இப்ப SECI மூலமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்களோடு சேர்த்து பல புதிய மாநிலங்களுக்கும் இந்த திட்ட ஒப்பந்தத்தை வந்து முயற்சி செய்திருக்கிறார்கள். அப்போ இதுல குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருப்பது வெறுமன அதானி மட்டும் அல்ல. அதானியோடு இங்கு நேரடியாக தொடர்பு படுவது இந்திய அரசாங்கத்தின் நிறுவனமாக இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. பல்வேறு மாநிலங்களுக்கும் இவங்க தான் சூரிய மின்சக்தி ஒப்பந்தத்தை போட போறாங்க அப்படின்னு. அப்போ SECI என்பது இந்தியாவினுடைய மின் பகிர்மான மாநில கழகங்களை எல்லாம் இந்த வலைக்குள் சிக்க வைத்திருக்கிறது. அப்போ இங்க நம்பிக்கை இழந்திருப்பது யார் அப்படின்னா அதானி 1, 2வது SECI. உலக அளவில் அசிங்கப்பட்டு இருப்பது வெறும் அதானி மட்டுமல்ல, இந்திய அரசு நடக்கின்ற விதம் அவமானப்பட்டு நிற்கிறது. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல். இப்போ ஒரு முதலாளிக்காக ஒரு அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்டை ஒதுக்கி தருவது அப்படின்னா அது மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கின்ற பட்சத்தில் அது வேற. ஆனால் அது மக்கள் நலன் சார்ந்ததாக இல்லாமல் அந்த முதலாளி கொள்ளையடிப்பதற்கும் வெளிநாட்டிலிருந்து அவர் முதலீடுகளை பெறுவதற்கும் மட்டுமே உதவி செய்வதற்காக இதையெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா இதுதான் பெரிய சிக்கல். இப்ப USA இதுல இன்வால்வ் ஆகுதுன்னா தன் முதலீட்டாளர்களுடைய பணத்தில் லஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். நம்முடைய முதலீட்டாளர்களுக்கு இதனால் பெரிய ஆபத்து ஏற்பட போகிறது அப்படின்றதுக்காகத்தான் இந்த வழக்கே நடந்திருக்கிறது. அந்த வழக்கு நடந்து முடிந்த கொஞ்ச நேரத்தில் அதானியுடைய பங்கு மதிப்புகள் பல பங்குகள் பல்வேறு வகையான இண்டஸ்ட்ரீஸ்ல அவர் இன்வால்வ் ஆயிருக்காரு. காங்க்ளோமரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்க்ளோமரேட் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்திற்கு இப்போ டாடா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்வேறு நாடுகளில் பல்வேறு வகையான ப்ராஜெக்ட்ஸ் அவங்க செய்வாங்க. இப்போ மிட்சுபிஷின்னு ஒரு கம்பெனி இருக்கு. மிட்சுபிஷி நம்மளுக்கு என்னவா தெரியும்? அது வந்து ஒரு கார் கம்பெனி. பையா படத்துல கார்த்தி ஓட்டிட்டு வருவார். லான்சர்ன்ற காரு, பஜேரோன்ற காரு, இப்போ இதெல்லாம் வந்து அவங்க போடுவாங்க. இது மட்டும் தான் போடுவாங்களான்னா அவங்க பேனா விற்பனையில இருந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அப்போ வெவ்வேறு நிறுவனங்களை வாங்கி அந்த நிறுவனத்தினுடைய ப்ராஜெக்ட்ஸ் இப்படி பல விஷயங்கள் ஈடுபடுறதுதான் காங்க்ளோமரேட். பன்னாடுகள் இல்லை. அப்படியான ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய அதானியினுடைய நிறுவனத்தில் பெரிய வீழ்ச்சி இப்போது நடந்திருக்கிறது. இந்த வீழ்ச்சியில இந்திய பங்கு சந்தையில் அதானியை நம்பி முதலீடு செய்த பல முதலீட்டாளர்கள் இன்றைக்கு நட்டப்பட்டு போயிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அதானி பதில் சொல்ல வேண்டும். LICல கூட கோடிக்கணக்கான லாஸ்னு சொன்னாங்க. ஆமா, இப்போ இந்த பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் லாஸ், பல லட்சம் கோடிகள் லாஸ் ஆகிருக்கிறது இந்தியாவுக்கு. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்க போகுது? இதற்கு இந்திய அரசு பதில் சொல்லணுமா இல்லையா? யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அவனுடைய முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறதுக்காக அதானின்ற ஒரு முதலாளியை அவன் கை காட்டுறான், குற்றச்சாட்டுறான். இந்தியாவில் அதானி மட்டும்தான் பங்குச்சந்தை நடத்துறாரா? இந்தியாவில் எத்தனை நிறுவனங்கள் இருக்கிறது? 1960-70களில் வெறுமன வைர வியாபாரியாக இருந்த, வைரம் வெட்டி வித்துட்டு இருக்கிற வியாபாரியாக இருந்த அதானி எப்படி இவ்வளவு பெரிய மல்டிநேஷனல் காங்க்ளோமரேட்டாக மாறுகிறார்? அதற்கும் மோடியினுடைய வளர்ச்சிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்றதை ஏற்கனவே பல அறிக்கைகள் வெளியில் கொண்டு வந்திருக்கின்றன, வெளிச்சப்படுத்தி இருக்கின்றன. இதையெல்லாம் விசாரிக்க வேண்டியது யார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, SCBI அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவர்கள் தான் இதை எல்லாவற்றையும் விசாரிக்க வேண்டும். இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் சுப்ரீம் கோர்ட்டும் இதை விசாரிக்காமல் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா வெளிநாடு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. சரி, வெளிநாட்டு நிறுவனம் சொன்னதுக்கு பதில் சொல்ல, இப்ப வெளிநாட்டு அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்லியிருக்கே. யுனைடெட் ஸ்டேட்ஸ் யாரு? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இன்றைக்கு இந்தியா வந்து மார்தட்டி கொள்வது எதனால? நாங்கள் அமெரிக்காவோடும் நட்போடு இருக்கிறோம், ரஷ்யாவோடும் நட்போடு இருக்கிறோம். அமெரிக்காவோட நட்போடு இருக்கக்கூடிய நீங்கள்
உங்க முதலாளி ஒருத்தருக்கு அங்க போய் நீங்க இது பண்ணிட்டு வர்றீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க, $10 பில்லியன் முதலீடு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே இவர் அறிவிக்கிறார். அப்போ இதுவெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்ற பல கோணங்களில் இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சி கோரி இருப்பது போல ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைத்து இதனை விசாரித்தால் மட்டும்தான் உண்மை வெளிப்படும். கட்சி பேதமற்று இந்திய நலனுக்காக அனைவரும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டிய இந்த நேரத்தில் இந்தியருக்கு இப்படி ஒண்ணு நடந்து விட்டது அப்படின்னு சங்கிகள் வரக்கூடிய அந்த அஜெண்டாவிற்கு இந்தியர்கள் பலியாகிவிடக் கூடாது. இந்தியாவுக்கே இது அவமானத்தை தேடி தந்திருக்கிறது. அந்த கோணத்தில் இதை இந்தியர்கள் அணுக வேண்டும். ஆக்சுவலா அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்தியாவில் வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிஷன் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இல்ல, அவர் இந்தியாவில தான் இந்த குற்றச்சாட்டுகளை செய்திருக்கிறார். இதற்கு இந்தியாவும் தொடர்புபடுத்தப்பட வேண்டிய அமைப்பு தானே. இப்ப அவர் மீதான பிடிவாரண்ட் அப்படின்றது பன்னாட்டு முகமைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் அவரை கைது செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது பன்னாட்டு அமைப்புகள். விச் மீன்ஸ் அதாவது எல்லா நாடுகளும் வந்து இந்த பன்னாட்டு முகமைகளுக்கான ஒப்புதலை கொடுப்பார்கள். அப்ப இந்தியா எந்தெந்த பன்னாட்டு முகமைகளுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்திருக்கிறதோ அந்த அவர்கள் வந்து இவர் மீதான நடவடிக்கை எடுப்பதற்கு இப்போது கடமைப்பட்டவர்களாகிறார்கள். அப்படி கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கேவலம். இந்தியாவினுடைய மொத்த அரசு ப்ராஜெக்ட்ஸையும் தனியாளா குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு. என்னென்னலாம் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு? நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதி குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு, நிலக்கரியினுடைய விநியோகத்தை குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிறாரு, பவர் சப்ளை குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு, பவர் டிஸ்ட்ரிபியூஷனை குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு, இந்தியாவினுடைய போர்ட்ஸை குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு, இந்தியாவுடைய ஏர்போர்ட்ஸை குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு, இந்தியாவுடைய ரோட்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இந்திய முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய நிறுவனங்களினுடைய முதலீடுகளை எல்லாம் பெற்று இவருடைய கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்தியாவுடைய அரசு நிறுவனங்களிடமிருந்து இவர் கடன் பெற்று இருக்கிறார். அந்த கடன் திரும்ப செலுத்தப்படவில்லை. இவ்வளவும் இவருக்கு பின்னால் இருக்கிறது. அப்போ தன் பணத்தை வேறு ஒருவருக்கு லஞ்சமாக கொடுப்பதற்காக அமெரிக்கா கொந்தளிக்கிறது. தன்னுடைய பணத்தை வாரி சுருட்டி போக இந்தியா அனுமதிக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு மோடி தான் பதில் சொல்ல வேண்டும். கண்டிப்பா. இப்போ பிடிவாரண்ட் சொல்லும் போது அது கண்டிப்பா கைது நடவடிக்கையா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது பன்னாட்டு முகமைகளுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்தியா அரசு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்ற எல்லாமே அதற்குள் இருக்கிறது. ஆனால் இந்தியா இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். மோடி இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்லாத பட்சத்தில் வரப்போகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது அதானியின் பெயரால் மிகப்பெரிய அளவுக்கு முடக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இதை விட வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் இல்லை. நீங்க மணிப்பூர் பிரச்சனையை பார்லிமெண்ட்ல பேச போறீங்களா? இல்ல. வேற மாநில தேர்தலில் நடந்த முறைகேடுகள் பத்தி பார்லிமெண்ட்ல பேச போறீங்களா? பேச போறது இல்லை. அப்ப இதையாவது பேசுங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறாரு. இவரை நம்பி இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கின இந்திய நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப இவரை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசாமல் வேறு என்ன பேச போறீங்க அப்படின்றது தான். ஏற்கனவே நாடாளுமன்றம் இவர் பேரால முடங்கி இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் எழப்போகிறது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து பேசி மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தப்பட வேண்டியது நம்ம ஊடகவியலாளர்களாகிய நம்முடைய பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. மிக்க நன்றி.